எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் இந்தியாவில் பிரிட்டிஷோட ஆட்சியில் இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரிலாம் எவால்வ் ஆச்சு, அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணியும் இல்லை வேறு ஏதாவது ஒரு கைடை யூஸ் பண்ணியும் நீங்கள் பாயிண்ட்ஸ் சேர்த்திக்கிங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸுக்கு இந்த வீடியோவே போதுமானது. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் போவோம். இந்த பிரிட்டிஷ் எஜுகேஷன் சொல்லலாம், இல்லைனா இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்லலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இரண்டாம் சரபோஜி அப்படிங்கிற சொல்கிற அந்த மன்னரோட ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, யார் இந்த இரண்டாம் சரபோஜி? இவங்க என்ன மாதிரி எஜுகேஷனுக்காக நம்ம மதுரையில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மராத்தியர் ஆட்சியில் இருந்தவர் தான் இரண்டாம் சரபோஜி. இவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரையை தான் முக்கியமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மதுரையை சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் இவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இவர் எஜுகேஷனில் என்ன பண்ணுறாரு பார்த்திங்க அப்படின்னா, ஜெர்மனியோட ஒரு சமய பரப்புக்குழு இருக்குது. அதில் ஃபென்ட்ரிக் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட வழிகாட்டுதல்படி கல்வியை வந்து கற்கிறாரு. இவர் எதில் சிறந்து விளங்குறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறிவியல் அன்று மருத்துவம், இந்த ரெண்டுலேயும் சிறந்து விளங்குறாரு இரண்டாம் சரபோஜிங்கிற மன்னர். ஓகேங்களா? இந்த மன்னர் பார்த்திங்கன்னா நவீன திட்டங்கள் நிறையா கொண்டுறாரு. மராத்தி அண்டு சமஸ்கிருதம் இந்த ரெண்டு லாங்குவேஜையும் கொண்டு வந்து புக்கை வந்து வெளியிடுறாரு. அச்சகத்து நிறுவுறாரு இந்த ரெண்டு புத்தகத்தையும் அச்சிடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நூலகம் சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற நூலகத்தை வந்து நவீனப்படுத்தி சீரமைச்சு நிறைய புக்குகள், அதாவது ஆங்கிலம் மற்றும் லோக்கல் லாங்குவேஜ் இருக்க புக்குகள் எல்லாமே இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. 1803 பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து தஞ்சையில் வந்து கிறிஸ்துவ அல்லாத குழந்தைகளுக்கு இலவச கல்வியை வந்து அப்பயே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நவீன பொதுப்பள்ளியும் வந்து இவர் வந்து தொடங்கியிருக்காரு. ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி, உயர்நிலை கல்வி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நவ வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை, இது என்ன நவ வித்யான்னு சொல்கிறோன்னா நவீன மாடர்ன் எஜுகேஷன், அந்த கான்செப்டை இவர் கொண்டு வந்திருக்காரு. 1803 முக்தாம்பாள் அன்னச்சத்திரம் அப்படிங்கிறது காலையிலும் மாலையிலும் 2 டைமும் கிளாஸஸ். முக்தாம்பாள் அன்னச்சத்திரம் அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா 15 ஆசிரியர், எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. 464 மாணவர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தன்வந்திரி மஹால், மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை கொண்டு, அதாவது தன்வந்திரி அப்படின்னாவே ஆயுர்வேதிக் அல்லவா, அந்த தன்வந்திரி அப்படிங்கிற மஹாலை வந்து கொண்டு வர்றார். தன்வந்திரி மஹால் இது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் கூட சொல்லலாம். இது மனிதர்கள் அண்டு விலங்குகள் ரெண்டு பேர்த்துக்குமே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் அரண்மனையில் முதலாவது வன உயிரியல் பூங்கா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முதலாவது வன உயிரியல் பூங்கா எங்கே கொண்டு இருக்க? தஞ்சை அரண்மனையில். ஃபஸ்ட் நான் வந்து மதுரைன்னு சொல்லியிருப்பேன், அதை மாற்றிக்கங்க, தஞ்சாவூர். இது எல்லாமே தஞ்சாவூரில் தான் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 40 வருடங்கள் வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரு. எஜுகேஷனுக்காக நிறையா இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா ஹபரின் அப்படின்னு ஒருத்தர் வந்து முடிசூடிய தலைவர்களுள் பலரை நான் பார்த்துருக்கேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த இளவரசத்தன்மை வந்து இரண்டாம் சரபோஜி மன்னர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அருட்தந்தை பிசப் ஹபரின் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்லேயும் சுறாங்கிற ஒரு கைட்லேயும் இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சுறா கைடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்டைய காலத்தோடு பார்க்குறீங்க. இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்துட்டீங்க அப்படின்னாவே தாமஸ் முன்ரோ அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். 1820 to 27 பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் மாகாண ஆளுநராக வந்து இவர் பதவி வகிச்சிருக்காரு. இவர் வந்து எஜுகேஷனுக்கு முக்கியமாக வந்து குழுக்கள்லாம் அமைச்சு
2 வகையான பள்ளிக்கூடங்களை வந்து உருவாக்குறாரு. ஒன்று மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பள்ளி அப்படி சொல்லிட்டு தாசில்தார் பள்ளி அப்படிங்கிற 2 வகையான இது கொண்டு வந்திருக்காரு. 1835 பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து மேற்கத்திய முறையை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட 1854 சார்லஸ் வுட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் வுட்டோட அறிக்கை தான் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொது வழிகாட்டு முறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், மதராஸ் மாகாணத்தில் ஒரு பப்ளிக் எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்தது இவர் தான். இவர் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். அந்த வெர்னாக்குலர்னு சொல்லக்கூடிய அந்த பிராந்திய மொழியை வந்து இவர் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் சொல்லியிருப்பார். சரி, ஓகே. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனைத்து பள்ளிகளுக்கும் மானியம் வழங்குறாரு. இன்னொன்று முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 1857 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸில் ஒரு பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் சொல்லி கொண்டு வர்றாங்க. சென்னை பல்கலைக்கழகம் இதான் வந்து முதல் பல்கலைக்கழகம். மெட்ராஸ் இதில் வந்து முதல் பல்கலைக்கழகம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1857 அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டி, இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த 3மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3 பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் அப்படின்னு ஒருங்கிணைந்திருந்தப்போ கொண்டு வரப்பட்டது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 1882 உள்ளூர் வாரிய சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க. உள்ளூர் வாரிய சட்டம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவும் புதிய பள்ளிகளை திறக்கிறதுக்கு அரசாங்கத்திலிருந்து மானியங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அதிகாரத்தை சொல்லுது உள்ளூர் வாரிய சட்டம். அதாவது மானியம் வாங்கணும், எங்கே இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து வாங்கணும் புதிய பள்ளியை திறக்கிறதுக்கு. அதாவது நியூ ஸ்கூல்ஸ்லாம் திறக்கிறதுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. அதை சொல்கிறது உள்ளூர் வாரிய சட்டம். இது இந்த ஆங்கிலேய ஆட்சியில் இன்னொரு பாயிண்ட் என்ன, 1813 அந்த சார்ட்டர் ஆக்ட் மூலிமா வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபா வந்து ஆண்டுதோறும் வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு சில இதில் சொல்கிறாங்க. பட் இது தெரிஞ்சு வச்சுங்க, 1813 பட்டயச்சட்டம் இந்த சார்ட்டர் ஆக்டில் வந்து இந்தியாவில் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பர் இயர் 1 lakh கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ஏதுங்கிறது. அடுத்த பார்ட்டில் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்னென்ன கல்வி வந்து பின்பற்றினாங்க, எந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்தியாவில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது ஓவராலாக வந்து ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்காக நீங்கள் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்.